கிட்டத்தட்ட ஒரு 90% கன்னிராசிக்காரர்கள் இந்த சனி வக்கிரம் பெற்ற காலங்களில் இவங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்க போகுது. சந்தோஷங்கள் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கன்னிராசி என்பவர்களாக இருக்க போகிறாங்க. 100 நாளில் வீடு கட்ட முயற்சி எடுத்தால் வெற்றி, வீடு வாங்க முயற்சி எடுத்தால் சந்தோஷம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் மிகப்பெரிய வெற்றியும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்முடைய வக்கிரமற்ற சனி பகவான் கொடுக்க போறாரு. சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். 100 நாட்கள் சூப்பரா இருக்கும், ஆனா 38 நாட்கள் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு வேற சொல்லியிருக்கீங்களா? பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கறது இப்ப சனி வக்கர பயிற்சி காலங்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 138 நாட்கள் நம்மளுடைய சனி பகவான் மீன ராசியிலேயே வக்கரம் பெற்று அமர்கிறார். அப்போ கிட்டத்தட்ட ஜூலை 27ஆம் தேதி நம்மளுடைய சனி பகவான் வக்கரம் அடைகிறார். டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலையில் வக்கர நிவர்த்தியாரார் அப்படின்னு பார்க்குறோம். டிசம்பர் 11 காலை அதிகாலையில் அவர் வக்கர நிவர்த்தியாரார்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த 100 நாள் 38 நாள் ஏன் பிரித்தோம்னா மொத்த நாட்கள் 138. ஆனால் இந்த வக்கரம் பெற்ற சனி பகவான கடகராசியில் இருக்க குரு பகவான், சுபகிரகமான குரு பகவான், உச்சம் பெற்ற குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக சனி பகவானை பார்க்க, இந்த சனி பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை 100 நாட்கள் கிடைக்கிறதுனால அமோகமான யோகம். அதாவது வீடு கட்டக்கூடிய செயல்பாடு, மன மகிழ்ச்சிக்குரிய செயல்பாடு, வேலை வாய்ப்புக்கான செயல்பாடு, ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கக்கூடிய செயல்பாடை 100 நாட்களும் சனி பகவான் கொடுத்துருவார். இந்த குரு பார்வை இழக்கக்கூடிய சூழ்நிலையில் வக்கரம் பெற்ற சனி பகவான் கவனமான விஷயங்களை ரொம்ப ரொம்ப உணர்த்துவார். அடுத்து இந்த 12 ராசிகளுக்கு என்ன மாதிரியான இந்த 138 நாட்கள் சனி வக்ர பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுதுன்றதை பார்க்கலாம் சார். கன்னிராசிக்கு இந்த 138 நாள் சனி வக்ர பயிற்சி பலன்கள் என்னென்ன? கன்னிராசி என்பவர்களுக்கு நம்மளுடைய சனி பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல கண்டக சனியாக அமர்ந்திருக்கிறார். இந்த கண்டக சனியாக அமர்ந்திருக்கிற சனி பகவான் வக்ரம் பெறுகின்ற இந்த காலகட்டங்களில் சனி பகவான் குருவோடைய பார்வை கிடைக்கிறதுனால 100 நாட்களில் நம்முடைய கன்னிராசிக்காரர்களுடைய சுய சிந்தனைகளை, தன்னுடைய செயல்பாடுகளை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இவங்களுடைய மனசில் பல போராட்டங்கள் ஓடி இருக்கு, பல அழுத்தங்கள் ஓடி இருக்கு. வேலை சார்ந்த விஷயங்கள பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஒரு கன்னி சொன்னாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் ஒரு கிரக அமைப்பு சூப்பராக இருக்குது, தசாபுத்தி அமைப்பு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அந்த 9 கிரகமும் 9 கிரகம் உச்சம் பெற்ற கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இப்போ அந்த 9 கிரகங்களும் இவங்களுக்கு அற்புதங்களை கொடுத்தா மட்டும் தான் சொல்ல முடியும். அப்படி கன்னிராசிக்காரங்களில் சொல்லக்கூடிய பங்கு 10% கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 90% கன்னிராசிக்காரர்கள் இந்த சனி வக்கரம் பெற்ற காலங்களில் இவங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்க போகுது. சனி பகவான் கண்டக சனியாக வந்ததுலேருந்தே நிறைய பிரச்சனை தான். எப்போ அவர் 7ஆம் இடத்துக்கு வந்தாரோ எட்டி உதைக்கிறாங்க. அதாவது ஓரமண்ணு ஒதுங்கின்னு பார்த்தவங்க கூட வாட நம்ம 2 அடி அடிச்சுட்டு போவோம் சொல்லி கன்னிராசிக்காரங்களை அந்தளவுக்கு ஒரு பாடாப்படுத்த வேண்டிய நிலைமை இருந்துச்சு. அந்த நிலை இந்த வக்கர பயிற்சி காலங்களில் 100 நாளில் மாறப்போகுது. சந்தோஷங்கள் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கன்னிராசி என்பவர்களாக இருக்க போகிறாங்க. வீடு கட்டக்கூடிய யோகங்கள் உறுதியாக கன்னிராசிக்கு இருக்குது. வீடு கட்ட முயற்சி எடுத்தேன், ஆனால் பாதியோடு இருந்துருச்சு. அதே போல் நான் வீடு வாங்கணும் முயற்சி எடுத்தேன், அட்வான்ஸ்லாம் கொடுத்தேன், ஆனால் என்னால் அதை வாங்க முடியல. இப்படிலாம் நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு கடந்த காலங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் இந்த 100 நாளில் வீடு கட்ட முயற்சி எடுத்தால் வெற்றி, வீடு வாங்க முயற்சி எடுத்தால் சந்தோஷம். அப்படிங்கிற 2ஐயும் கொடுக்கக்கூடிய அமைப்பை நம்முடைய சனி பகவான் வக்கரம் பெற்று கொடுப்பாருங்கிறது உண்மை. மேற்படிப்புக்காக வெளிநாடு போகணும்னு ஆசைப்படக்கூடிய நம்முடைய கன்னிராசி மாணவ செல்வங்கள் உறுதியாக வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, படிப்புக்காக இவங்க போய் வெளியூர்லேயே வெளிநாட்டிலே படிக்கக்கூடிய வாய்ப்பை நம்மளுடைய வக்கரம் பெற்ற சனி பகவான் கிரகங்கள் ரீதியாக சூப்பராக கொடுக்காருங்கிறத எழுதி கொடுத்துடலாம். அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருக்க போது. அதே போல் காதலில் சிக்கி தவிச்ச, காதல் மூலமாக தன்னை தொலைத்த, காதல்னாலேயே தன்னுடைய வேலை தொழில் எல்லாத்தையும் இழந்து இன்னும் அந்த காதலுக்காக போராடிக்கிறதுங்க, என் காதல் வெற்றி பெற்றுமா, என் காதல் மூலமாக எனக்கு மகிழ்ச்சி கிடச்சிருமா அப்படின்னு எதிர்பார்க்குற கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் 100 நாட்களில் காதல் உண்மையான காதல் இருந்தால் வெற்றி விடுறதுக்கான வாய்ப்பை வக்கரம் பெற்ற சனியும் கொடுத்துருவார். போலியான காதலாக இருந்தால் இந்த 130 நாட்டில் நீ உன் வேலையை பாரு, அவங்க உன்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, உன்னை கஷ்டப்படுத்துறது அவங்க தான் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய தன்மையில் இந்த வக்கர பயிற்சி காலங்களில் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சியும் அதே போல் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் மிகப்பெரிய வெற்றியும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்முடைய வக்கரம் பெற்ற சனி பகவான் கொடுக்க போகிறாரு. பிரிந்த நிலையில் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கோம்,
கணவனாக இருக்கும், மனைவியாக இருக்கும், பேருக்குன்னு இருக்கும். ஆனால் உண்மையிலேயே வாழலை. உண்மையிலேயே அந்த அன்பை எதிர்பார்க்க முடியல. நான் போய் பக்கத்தில் போய் பேசினாலோ இல்லை ஃபோனில் பேசினாலோ என்கிட்ட எரிஞ்சு விழுகுறாங்க. ஆனால் அவங்க உட்காந்து வேற யார்கிட்ட நல்லா உட்காந்து பேசுகிறாங்க. இதுக்கு எனக்கு ஒரு விடை கிடைச்சிடாதா? என் காதல் என்னுடைய அன்பை என்னுடைய கணவரோ அல்லது என்னுடைய மனைவியோ புரிஞ்சுக்கிற மாட்டாங்களான்னு எதிர்பார்க்குற கன்னிராசி பெண்ணாக இருக்கட்டும், கன்னிராசி ஆணாக இருக்கட்டும், அவங்களுடைய உண்மையான காதலை, அவங்க உண்மையான அன்பை அவங்களுடைய பார்ட்னர் இப்போ தான் புரியக்கூடிய ஒரு சிறப்பான தன்மை. பிரிந்த உறவாக இருந்தாலும் சேரும், ஒரே வீட்டுக்குள்ளேருந்து பேசாமல் இருந்த உறவாக இருந்தாலும் பலபடியும் பேசி ஒரு அந்யுன்யமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை வக்ர பயிற்சிக்காக சனி பகவான் செய்யும். சார் உண்மையாவே இவ்ளோ நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கும்போது அவங்களுக்கு அப்பாடா அப்படின்னு இருக்கும் சார். அப்ப அந்த கவனமா இருக்க வேண்டிய அந்த 38 நாட்கள் என்ன சார்? அது என்ன இது மாரி குடுக்க போகுது? கிட்டத்தட்ட இந்த 38 நாட்கள் அப்படிங்கிறது குரு பார்வை கிடையாது. அதாவது குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் சனி பகவானை 9ஆம் பார்வை மூலமாக பார்த்துக்கிறதுனால நம்ம 100 நாட்கள் சும்மா பட்டைய கலப்பு பொங்கிட்டோம். இந்த 38 நாட்களில் குரு பகவான் அதிசாரமாக சிம்ம ராசிக்கு வந்துடுவார். ஸோ அப்போ இந்த 38 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய நட்புகள் மூலமாக நிறைய பிரச்சனை சந்திக்கணும். என் நண்பர்கள் மூலம் நிறைய பிரச்சனை வருது சார், எனக்கு புதிய நண்பர்கள் மூலமாக பிரச்சனை வருது, பழைய நண்பர்கள் மூலமாக பிரச்சனை வருதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கிரக ரீதியாக ஏற்படும். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களில் போகும்போது நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் உறுதியாக கவனமாக போகணும். ஏன்னா வண்டியில் நான் ரீல் பண்ணுறேன், ரோல் பண்ணுறேன்னா கட்டாயமாக ஆஸ்பத்திரியில் ஒரு பெட் போட வேண்டிய சூழ்நிலை கிரகங்கள் ஏற்படுத்திருங்கிறது நிதர்சனமான உண்மை. அதேபோல் இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் தன்னுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் கொஞ்சம் கவனம் செலுத்தினாலும் பாதிப்பு கிடையாது. இப்போ இந்த 100 நாட்கள்ல அவங்க எதிர்பார்க்காத நன்மை என்ன சார் கிடைக்கும்? இந்த எதிர்பார்க்காத நன்மைகள் இந்த 100 நாட்களில் நம்மளுடைய வக்ரம் பெற்ற சனிவான் என்ன கொடுப்பார்னா, ஃபஸ்ட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டு மனசில் உள்ள போராட்டத்தை தூக்கி போட்டுட்டு அப்படி கண்ணினாலே கவலைப்படாத கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும், அதே போல் ஒரு இருக்கிற இடம், ஓட்டுற வண்டி எல்லாமே புதுமையாக்கக்கூடிய தன்மையிலையும் கிரகங்கள் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அப்போ இவங்களுக்கான பரிகாரம் என்ன சார்? கன்னிராசி என்பர்கள் இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக கஷ்டப்படுற ஏழை பெண்களுக்கு அல்லது ஏழை ஆண்களுக்கு ஏதாவது முடிஞ்ச உதவிகள் செய்வது, அதாவது இவங்க கையிலேருந்து ஒரு ட்ரெஸ் வாங்கி தரது அல்லது ஏதாவது திருமணத்துக்கான ஒரு உதவித்தொகை செய்கிறது, இவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்களையும் பெரிய முன்னேற்றங்களையும் வக்கரம் பெற்ற சனி பகவான் கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. சரி, இவ்ளோ நேரம் வந்து எல்லா ராசிகளுக்கும் இந்த 138 நாட்கள் சனி வக்ர பயிற்சி பலன்கள் கொடுத்தது ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். நிறைய பேருக்கு நிறைய கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும். ஆனா இந்த பிரிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்றது வந்து தெரியணும்ன்றது ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. அதை பத்தி சொல்ல முடியுமா சார்? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்வை சனி பகவானுக்கு 100 நாட்கள் கிடைக்கிறனால அந்த 100 நாட்கள் எல்லாருக்கும் அமோகமான காலம், நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்குங்கிறது நம்ம 100 நாளை பிரித்தது. இந்த 38 நாட்கள் வந்து குரு அதிசாரமாக சிம்ம ராசிக்கு போகிறனால வக்ரம் பெற்ற சனி பகவான் உத்திரதாண்டவம் ஆடுவார். அவர் என்னென்ன செய்ய போகிறாரு, என்னென்னலாம் கொடுக்க போகிறாருன்னு அவருடைய பார்வை மூலமாகவே படாத பாடுபட வேண்டிய சூழ்நிலையை சனி பகவான் கொடுப்பார். அப்போ நம்ம ஒரு வேகமாக போய்கிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வேகத்தடை இருக்குது, இல்லை ஒரு பேரிக்கார்டு போட்டிருக்காங்க, என்ன காரணம், நமக்கும் பிரச்சனை வரக்கூடாது, நம்ம சார்ந்தவங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் ஒரு பாதுகாப்பு கொடுக்காங்க. ஸோ நம்மளும் சனி வக்ர பயிற்சி காலங்களில் இந்த 38 நாட்கள் நிதானமாக பொறுமையாக கவனமாக இருந்தோம்னா வக்ரம் பெற்ற சனி பகவான் எந்த பாதிப்பும் கொடுக்க மாட்டார். நான் யார் தெரியுமா, என் திறமை என்ன தெரியுமான்னு நம்ம அசால்ட்டாக இருந்தால் தான் உங்களுடைய தன்மைகளில் நிறைய குழப்பங்களை கொடுத்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருந்தால் பாதிப்பு கிடையாது. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது சனி வக்ர பயிற்சிக்கான ஒரு பொது பலன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் கிடையாது, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி வக்ர பயிற்சி காலத்துக்கான பொது பலனில் உங்களுக்கு 20% 30% உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக மாற்றம் வரும். இதை தாண்டி உங்கள் மனசில் பல கேள்விகள் இருக்கலாம். உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகள், உங்களுடைய லைஃப்பில் எப்போ ஒரு வீடு கட்டலாம், எப்போ கல்யாணம் முடிக்கலாம், எப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படும், எப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்தால், ஸோ இந்த கேள்விக்கான விடையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய ஃபுல் டீட்டெயிலுக்கும் உங்களுடைய முழு விதமான கேள்விகளுக்கும் சுய ஜாதகத்தை செக் பண்ணி சொல்ல நான் ரெடியாக இருக்கேன். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், சில பேருக்குலாம் ஜாதகம் இல்லை, நம்ம நல்லா பல பேர் வந்து எழுதி வைக்கலை, டேட் ஆஃப் பர்த் குறித்து வைக்கல அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்குமே என்ன பண்ணலாம், உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். நீங்கள் கூப்பிடுகின்ற நேரத்தை அடிப்படையாக கொண்டு
அதேபோல் பிரசனத்தின் அடிப்படையாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு துல்லியமாக பலன் சொல்ல முடியும். நீங்கள் தேவைப்படும் பட்சத்தில் உறுதியாக என்னை கூப்பிடுங்க. உங்களுக்கான ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த நான் காத்திருக்கிறேன்.